ஹாய் ஹலோ நர்சஸ். ஸோ நமக்கு வந்திருக்க வேகன்சி பார்த்தீங்கன்னா கத்தார் கேரில் கத்தாருக்கான நமக்கு ரெக்யர்மெண்ட் பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி அண்ட் ஜிஎன்எம் இந்த 2 குவாலிஃபிகேஷன் மட்டும்தாங்க அப்ளை பண்ண முடியும். ஸோ நீங்கள் பிஎஸ்சி அண்ட் ஜிஎன்எம்மில் மினிமம் ஒரு 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுருக்கீங்க, 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுருக்கீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணலாம். இதோட இது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கத்தாரோட லைசன்ஸ் உங்களுக்கு தெரியும். டேட்டா ஃப்ளோ, அட்டஸ்டேஷன், எலிஜிபிலிட்டி, ப்ரொமோட்டரிக் எக்ஸாம்ஸ் எல்லாமே நம்ம முடிக்கணும். இதெல்லாம் இதெல்லாம் முடித்தா தான் நம்ம லைசன்ஸோடு நம்ம 2 இயர்ஸ் அங்கே கத்தாரில் ஒர்க் பண்ண முடியும். ஆனால் இந்த ஜாப்க்கு நீங்கள் போகணும் அப்படின்னா வித்தவுட் லைசன்ஸில் நீங்கள் உள்ளே போக முடியும். ப்ரொமோட்டரிக் எக்ஸாம்ஸ் எல்லாமே நம்ம உள்ளே போக முடியும். வித்தவுட் லைசன்ஸில் நம்ம போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து டேட்டா ஃப்ளோவும் அட்டஸ்டேஷனும் மேஜராக பண்ணியிருக்கணும். அப்புறம் எலிஜிபிலிட்டி நம்பரும் எடுத்துருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சேலரி வந்து உங்களுக்கு வந்து வித்தவுட் எக்ஸாமுக்கு 3000 கத்தார் ரியால் வந்து தருவாங்க. அண்ட் ஆஃப்டர் கிளியரிங் ப்ரொமோட்டரிக் எக்ஸாம் பாஸ் பண்ணதுக்கப்புறம், ஸோ இப்போ நம்ம வந்து ஜாபில் இன்டர்வியூ செலக்ட் ஆகி வீசாலாம் வந்து நம்ம ஜாப் உள்ளே போயாச்சு அப்படின்னா பாஸ் பண்ணதுக்கப்புறம் சேலரி வந்து பார்த்திங்கன்னா 5500 கத்தார் ரியால் வந்து நமக்கு இன்க்ரீஸ் பண்ணி கொடுப்பாங்க. இது வித் லைசன்ஸோடு ஒர்க் பண்ணுற கேண்டிடேட்க்கு. ஸோ ப்ரொமோட்டரிக் இல்லாமல் போகிறவங்களுக்கு கத்தார் பொறுத்த வரைக்கும் 3000 கத்தார் ரியாலும் அண்ட் ப்ரொமோட்டரிக் பாஸ் பண்ணதுக்கப்புறம் 5500 கொடுப்பாங்க. இந்த ஜாப்க்கு வந்து பிஎஸ்சி அண்ட் ஜிஎன்எம் 2 பேருமே நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். இது வந்து பார்த்திங்கன்னா மெடிக்கல் சென்டர், கிளினிக்கு, ஹோம் விசிட்டு, ஹாஸ்பிட்டல் எல்லாத்துலேயுமே ஜாப் பிளேஸ்மெண்ட் கொடுப்பாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 12 hours டியூட்டி இருக்கும் அண்ட் 6 days a week ஒர்க் இருக்கும். அக்காமடேஷன் கொடுத்துருவாங்க, டிரான்ஸ்போர்ட்டேஷன் கொடுத்துருவாங்க. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளூயண்ட்டாக இங்கிலீஷ் பேசுகிறவங்களா இருக்கணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா லுக்கிங் கேட்டிருக்காங்க, லுக்கிங் நல்லா ஃபேராக இருக்கணும்னு சொல்லி, சரியா? ஸோ இந்த குவாலிஃபிகேஷன் கத்தார் கேருக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், எங்களோட நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ இன்டர்வியூஸ் இருக்குது, ப்ரொஃபைல் சப்மிட் பண்ணதுக்கப்புறம் டேட் தருவோம். டேட் வந்தது இன்டர்வியூ நீங்கள் அட்டன் பண்ணிடலாம். ஸோ இந்த வித்தவுட் எக்ஸாமில் நீங்கள் பண்ணணும் அப்படின்னா குயிக்காக ஒரு 2-3 monthsக்குள்ளே நீங்கள் கிளம்பிடலாம். எக்ஸாமில் முடிச்சுட்டு போகிறோன்னா 3 to 4 monthsக்கு மேலே கூட ஆகும், சரியா? ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி யாருக்காகன்னு பார்த்தீங்கன்னா கத்தார் நான் போகணும் அப்படின்றவங்களுக்கு இது ஒரு பெட்டரான ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதுவே நீங்கள் வந்து துபாய் டிஹெச் எக்ஸாம் ஃபெயிலாக இருப்பீங்க, அபுதாபி ஆட் எக்ஸாம் ஃபெயிலாக இருப்பீங்க, இல்லை சிங்கப்பூருக்காக வெயிட் பண்ணி ஜாப் கிடைக்காம வெயிட் பண்ணிட்டுருப்பீங்க, இல்லைனா சவுதியோட எக்ஸாம்ஸ் 3 attempt ஃபெயிலாக இருப்பீங்க. ஸோ அவங்களுக்கு எல்லாமே இது ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி கேண்டிடேட்ஸ் யாராவது இருந்தீங்க அப்படின்னா இது உங்களுக்கு ஒரு பெட்டரான ஆப்ஷனாக இருக்கும். ஸோ இந்த ஜாபை ட்ரை பண்ணுங்கள். அதே மாதிரி எப்பயுமே ஒரு லைசன்ஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த கண்ட்ரியை பற்றி அனலைஸ் பண்ணுங்கள். அந்த கண்ட்ரியில் எவ்வளோ வேக்கண்ட் இருக்குது, எவ்வளோ பேர் ஹையரிங் பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் எவ்வளோ பேர் இப்போ ரீசெண்டாக போயிருக்காங்க. 2020 போயிருக்காங்க ஏகப்பட்ட பேர், ஓகேவா? எல்லா கண்ட்ரீஸ்லையுமே வேக்கண்ட் இருந்தது. 2020 இப்போ நம்ம கரண்ட்டில் நம்ம இப்போ 2025 இருக்கோம். 25 எவ்வளோ பேர் போயிருக்காங்கன்றதை செக் பண்ணுங்கள். ஸோ உண்மையிலே இவ்வளோ பேர் போயிருக்காங்களா அவங்ககிட்ட கேளுங்க, எவ்வளோ நாள் ப்ராசஸ் டைம் எடுத்தது, எவ்வளோ லேகிங் இருந்தது, எதில் நீங்கள் டிலே ஆச்சு, அதெல்லாம் கேட்டிங்கன்னா ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி கண்ட்ரி சூஸ் பண்ணுறது பெட்டராக இருக்கும். ஏன்னா நிறைய பேர் இப்போ சிங்கப்பூர் எஸ்என்பிக்கு வந்து ஜாப் இல்லைன்னு சொல்கிறீங்க, சரியா? அந்த கண்ட்ரியில் வந்து 2023 வரைக்கும் நிறைய வேக்கன்சி டேரெக்டில் வந்து கிளைண்ட் எடுத்துகிட்டு இருந்தாங்க. இப்போ எல்லாமே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஸோ தெரியாமையும் நிறைய பேர் வந்து சிங்கப்பூர் தான் வேணும்னு நிற்கிறீங்க. ஸோ அந்த மாதிரி இடத்துல உங்களோட நீங்கள் ஆப்பர்ச்சுனிட்டி வேக்கண்ட் இல்லாத டைமில் நம்ம வேஸ்ட்டாக அப்ளை பண்ணோன்னா ஸோ ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு கம்மியாக கிடைக்கும். ஸோ அதனால் கரண்ட்டில் எந்த கண்ட்ரிக்கு அதிக வேக்கன்சி இருக்கோ அதுக்கு ப்ரொசீட் பண்ணுங்கள். அதுதான் உங்களுக்கு வந்து ப்ரொஃபைல் மூவ் பண்ணுறதுக்கு ஒரு பெட்டரான ஆப்ஷனாக இருக்கும். ஸோ ஓகே. ஸோ கத்தார் கேருக்கு நீங்கள் இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் எங்களோட நம்பர் கொடுத்துருக்கோம், உடனே அப்ளை பண்ணுங்கள். ஸோ இன்டர்வியூஸ் உடனே ஷெட்யூல் பண்ணி கொடுத்துடலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்.